மதி, அது சரி, இப்ப இந்த செயின் சந்தியாவுடையதுன்னு எப்படி போலீஸ் கிட்ட சொல்றது? அவங்க எப்படா நம்புவாங்க? நான் கொலை பண்ணல. அவனை கடைசியா எப்ப பார்த்த? மேம், அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவனை பார்த்ததே கிடையாது. அப்ப இந்த செயின் எப்படி வந்தது? போடி. மேடம் மேடம், சொல்லுடி. சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. வாயை திறடி. உண்மையை சொல்லு. சொல்லு. ஏய், உண்மையை சொல்லு. சொல்லுடி. எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருப்ப? உண்மையை சொல்றி. சொல்லுன்றல. நடிக்காரடி. சொல்லு. இங்க பாரு, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். உண்மையை ஒத்துக்கோ, இல்ல நீ என்ன அவனே தெரியாது. தெரியாது. மேடம். யோ, என்னையா வேணும் உனக்கு? இங்க எதுக்கே வந்த? மேடம், என் பொண்ணு ஒரே ஒரு தடவை பார்த்து பேச அனுமதி கொடுங்க மேடம். ஐயோ அப்பா. ஐயோ சந்தியா. ஏயா, உன் பொண்ணை என்ன 1 வருஷம் அவ கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? இப்பதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தா அதுக்குள்ள பொண்ணு பாக்கணும்ன்ற? இல்ல மேடம், அவ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல மேடம். வெறும் வயித்தோட இருக்கா. அதான் மேடம் சொல்றேன். பாவ மேடம், அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. அவளுக்கு நான் சாப்பாடாவது வாங்கிட்டு வந்து தரேன் மேடம். உன் பொண்ணு கவர்மெண்ட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. அரசாங்க பிடித்துல தங்க வச்சிருக்கேன் பாரு, சாப்பாடு போடுறதுக்கு. விருந்தோம்பல் பண்ண வந்துட்டீங்க. உன் பொண்ணுக்கு இப்ப போட போற பாரு சாப்பாடு. அளவு சாப்பாடு இல்ல, ஃபுல் மீல்ஸ். என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். அவ பாவம் மேடம். மேடம் 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 மேடம். சந்தியா. ஏய், உண்மையை சொல்றியா? வாய் தோரடி. மேடம் சொல்லுடி. வாய் தோர. வாய் தோர முடியல இல்லையா? நடிக்காதடி. வாய் தோரடி. மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம். சொல்லுன்றல. ப்ளீஸ் மேடம். அந்த மணி உன்னோட தங்கச்சியை கொண்டுட்டானு நீ தானே கத்தியால குத்துன? இல்ல அவனுக்கும் உனக்கும் வேற ஏதாவது தொடர்பு இருக்கா? அவனை நீ கொலை பண்ணியா? ஐயோ மேடம், நான் எத்தனை தடவை சொல்றது, மணியை நான் கொலை பண்ணல. உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரியா சொல்ல மாட்டேன். ஏன் ஸ்டைல்ல கேக்குறேன்? சொல்லுடி. சொல்லு. சொல்லுடல. சொல்லுடி. மேடம் சொல்லு. வாய் தோர. தெரியாது. சொல்லு. சொல்லு. சொல்ல அடிக்காதீங்க மேடம். சொல்லுடி. நீங்க எத்தனை தடவை என்னை எப்படி அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ற பதில் ஒண்ணுதான். நான் மணியை கொலை பண்ணல, கொலை பண்ணல, கொலை பண்ணல. உண்மையை சொல்றி. ஐயோ அடிக்காதீங்க. உண்மையை சொல்லனே. சொல்லுடி. சொல்லு. மேடம் விட்டுருங்க மேடம். என் பொண்ணை விட்டுருங்க மேடம். எவ்வளவு என் பொண்ணு அடிக்கிறாங்களே. சொல்லுடி. அவன் மேல சின்ன தூசு துரும்பு கூட பட்டது இல்லையே, இப்படி அடிக்கிறீங்களே. சொல்லு. சொல்லு. சொல்லுடல. சொல்லுடி. சொல்லு. 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 மேடம் சொல்லுனே. அடிக்காதீங்க. மேடம் 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 அடிக்காதீங்க மேடம். என் பொண்ணு பாவம் மேடம். சொல்லு. இவள மிதிச்சே கொல்லணும். பாவம் மேடம். முருகா, என்னப்பா என்னப்பா ஆச்சு? எங்க போயிட்டு இருக்க? ரவி, நான் என்னன்னு சொல்லுவேன்? எல்லாமே முடிஞ்சு போச்சு ரவி. டேய், என்ன முடிஞ்சது? புரியும்படியா சொல்லு.
சந்தியா சந்தியா முருகா சந்தியாவுக்கு என்னாச்சு? திவ்யா செத்துட்டால, அதனால சந்தியா. முருகா என்ன சொல்ற? சந்தியா ஏதாவது பண்ணிட்டாளா? சந்தியா ஒன்றும் பண்ணல ரவி. சந்தியாவுக்கு என்னாச்சு? அதை நான் என்னன்னு சொல்லுவேன்? டேய் இப்ப ஒழுங்கா என்னன்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சத்யாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என்ன முருகா சொல்ற? சந்தியாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? சந்தியா அப்படி என்ன தப்பு பண்ணா? ஏன் அவளை பிடிச்சிட்டு போனாங்க? சொல்லு முருகா சொல்லு. திவ்யாவை கொண்ட கொலவர படிய சந்தியா தான் கொண்டிருப்பான்னு சந்தேகத்துல அவளை கைது பண்ணிட்டாங்கப்பா. ஆண்டவா, இப்ப சந்தியாவை எங்க வச்சிருக்காங்க? நம்ம ஒரு மகளிர் காவல் நிலையத்துல லாக்கப்ல வச்சிருக்காங்கப்பா. என் பொண்ணு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கப்பா. சந்தேக கேஸ்ல கைது பண்ண குற்றவாளிய, அதுவும் ஒரு பொண்ண எப்படி அடிச்சு துன்புறுத்தலாம்? அடிக்கிறாங்க. வா, சந்தியாவை கைது பண்ண போலீஸ் என்ன பண்ற பாரு. வா வா முருகா வா. நீ போங்க அக்கா, பார்த்து. ஏய் சதீஷ். ஏய் ஹாய்டா, இருடா நான் வரேன். ஹாய்டா. என்ன இன்ஸ்பெக்டர், பயங்கர பிஸி போல. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்னன்னா நேரா வந்திருக்கீங்க? ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்திப்பா. ஆமா ஆமா ஆமாமா, இவர் அப்படியே லேத்துல ஒர்க் பண்றாரு. ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சாமா. அதுவும் இல்லாம இது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, நீ ஒரு இன்ஸ்பெக்டர். மாற்றுறது எப்பயாவது ஒரு கேஸு. அந்த மணியை கொண்டவனை புடிங்கன்னா அவனை கோட்டை விட்டுட்டு நிக்கிற. என்ன விக்டிமை பிடிச்சாச்சு, மணியை கொண்ட கொலகாரியை கைது பண்ணி லாக்அப்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்கோம். யார் அந்த கொலகாரி? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவதான். உனக்கு வேண்டியப்பட்ட ஆளா இருந்தால அவதான். உன் இதயத்துல கோட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வரிய காதல் கோட்டையின் கதாநாயகி அவதான் அந்த கொலகாரி. பிருத்வி, என்னடா சொல்ற? எஸ், சந்தியா தான் கொலகாரி. சந்தியாவா? நோ, கண்டிப்பா அப்படி இருக்காத. சந்தியா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏய், சந்தியா ரொம்ப நல்லவங்கடா. அவங்களும் போய் கொலைகாரின்னு சொல்ற. நீ போலீஸ்காரனா யாரை வேணா குற்றவாளின்னு சொல்லுவியா? தீர விசாரிடா. 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படவே கூடாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு தீர விசாரிடா. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுடா. ப்ளீஸ், சந்தியாவை குற்றவாளி ஆக்கிடாத. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு விசாரிடா. சதீஷ், உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. சந்தியா மேட்டர்ல சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாமே அவளுக்கு எதிராக இருக்கு. அவ தான் மணியை கொன்னாங்கிற ஆதாரமும் காரணமும் பக்கவா இருக்கடா. சந்தியாவை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏய், ஆண்டவனடா ஆண்டவன். அந்த ஆண்டவனுக்கு உயிர் கொடுத்தாவது சந்தியாவை நான் காப்பாத்துவேன். என்னதான் நீ என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீயும் போலீஸ் புத்தியை காட்டிட்டல. சதீஷே, நான் என்னடா பண்ணுவேன்? என் வேலை அப்படி. காக்கி சட்டை போட்டாலே அம்மா அப்பா யாரா இருந்தாலும், ஏன் சொந்த பந்தம் யாரா இருந்தாலும் சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல குற்றவாளி குற்றவாளி தான். ஒருத்தவங்க தப்பு பண்ணாதாண்டா குற்றவாளி. சந்தியா தப்பே பண்ணாதவங்க. அவங்களுக்கு போய் எப்படி நீ குற்றவாளின்னு சொல்ற?
ஒருத்தனை குற்றவாளின்னு நீயோ நானோ முடிவு பண்ண முடியாது. அதை சட்டம் தான் தீர்மானம் பண்ணணும். கோர்ட்டு தான்டா முடிவு பண்ணும். கோர்ட்ல சந்தியாவை இன்னும் 2 நாள்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் சந்தியா கைதியா இல்ல உன் காதலியான்னு. ஏய், சந்தியாவை பத்தி எனக்கு தெரியும்டா. சந்தியா நல்லவங்க, எந்த தப்பு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. நானும் சந்தியா தான் கன்ஃபார்மா தப்பு பண்ணான்னு சொல்லலையே. அத கோர்ட்டு தான் தீர்மானம் பண்ணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஏய், கோர்ட் என்னடா முடிவு பண்றது? சந்தியா குற்றவாளி இல்லைன்னு அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். சந்தியா இந்த கொலையை பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். கண்டிப்பா நிரூபிப்பேன். மேடம், யோ, உன்னையே இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். தொண்டைக்கு வேற ஆளை வேற கூட்டு வந்துட்டியா? போங்க 2 பேரும். ரவி, போங்க போங்கன்றல. ஏங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்க? நீங்க என்ன பெரிய ரவுடியா போலீஸா? ஆமா, நான் போலீஸ் ரவுடி. நீ யாரியா? மீசுக்குள்ள முகத்தை வச்சிருக்க? வீரப்ப சொந்தக்காரனா? மரியாதையா பேசுங்க இன்ஸ்பெக்டர். இப்ப நான் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். இதான் ஏன் ஸ்டைல் மரியாதை. இல்ல முதல் மரியாதை கொடுக்கணுமா? அந்த ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். போயா, கிளம்பி வந்துட்டானுங்க. உங்களை பத்தி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க வேலைக்கு உல வைக்கிறேன் பாருங்க. உங்க பேர் என்ன? ஏய், என் பேர் எதுக்கு? வா, என் கூட செல்ஃபி எடுத்துக்கோ. போட்டோ எடுத்துட்டு கமிஷனர் சாருக்கு அனுப்பி வை. நீ என்ன என் உல வைக்கிறது? வா, என் வீட்டுக்கு வா. நான் உனக்கு உல வச்சு சோறாக்கி போடுறேன். நல்லா சாப்பிட்டு போ. மேடம் ப்ளீஸ் பொண்ணை பார்க்க விடுங்க மேடம். யோ, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்ன புரியாதா? சந்தியாவை யாரும் இங்க பார்க்க முடியாது. கோர்ட்ல ஒப்படைக்கிறேன், அங்க பாத்துக்கோங்க. இப்ப கிளம்புங்க. கிளம்புங்க. பெருசா வந்துட்டாங்க இப்போ. முருகா, நீ ஒன்னும் கவலைப்படாத. சந்தியாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சந்தியா, முருகா வா. முருகா, கவலைப்படாத, வா. என்னது? உங்க புள்ளைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்களா? அண்ணே, ஏன்னா கவலைப்படுறீங்க? ஹைகோர்ட்ல தானே ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி கொடுத்த தண்டனைக்கு நானே ஸ்டே வாங்கிடுறேன். நீங்க ஏன்னா பயப்படுறீங்க? உங்க புள்ளைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அந்த தூக்கு கயிறை எரிச்சிட்டு உங்க புள்ளைய தூக்கின்னு வந்துருவேனே. அவன் தானே வக்கீல் வரதராஜன். சாரி, ஒரு முக்கியமான கேஸ், அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க, என்ன கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சொல்லு முருகா. சார், என் பொண்ணு சந்தியா என் பொண்ணு திவ்யாவை கொலை பண்ண கொலைகாரனை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். கொலைகாரின்னு உள்ள போட்டாங்களா? சார், வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் பொய்யே சொல்லக்கூடாது. நடந்ததை ஒண்ணு விடாம ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்க. அப்பதான் ஒருத்தர் உண்மையிலேயே கொலை பண்ணிருந்தாலும் சரி, இல்ல யாராவது அவங்க மேல கொலைபழி போட்டிருந்தாலும் குற்றவாளிய குற்றத்தில இருந்தும் தண்டனையில இருந்தும் தப்பிக்க வைக்க முடியும். ஏங்க, உங்க பொண்ணு கேஸ்ல எப்படி அவளை மாட்ட விட்டாங்கன்னு ஒண்ணு விடாம சொல்லுங்க பார்க்கலாம்.
நடந்தது என்னன்னா சார், சொல்லுங்க. இதுதான் சார் நடந்தது. நடந்ததை கேட்ட உடனே என்னால உங்க பொண்ண சந்தியாவை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு அவளை வெளியில கொண்டு வந்துருவீங்களா சார்? கண்டிப்பா சந்தியாவை வக்கீல் சார் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாரு. சார், நீங்க என் திறமை மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. பட் ஐ எம் சோ சாரி. உங்க பொண்ணு சந்தியாவை என்னால ஜாமீன்ல கூட எடுக்க முடியாது. சார், நீங்க எவ்வளவு பெரிய வக்கீல், உங்களாலேயே என் பொண்ணை காப்பாற்ற முடியலன்னா வேற யாரால என் பொண்ணை காப்பாற்ற முடியும்? என்னை விட ஒரு சிறந்த வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. அவரால் மட்டும்தான் உங்க பொண்ணை இந்த கொலை கேஸ்ல இருந்து விடுவிக்க முடியும். சார், அவர் யாருன்னு சொல்லுங்க சார். அவர் எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு ஃபீஸ் வாங்கினாலும் சரி, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நான் செலவு பண்ணி என் பொண்ணை வெளியில கொண்டு வருவேன் சார். ஆமா சார், சந்தியா முருகனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணுதான். முருகனால பணத்தை புரட்ட முடியலன்னா என் சொத்தை வித்தாவது சந்தியாவை வெளியே கொண்டு வந்துருவோம் சார். சார் ப்ளீஸ் சார், வக்கீல் யாருன்னு சொல்லுங்க சார். அவரோட அட்ரஸை கொடுங்க சார், நாங்க உடனே போய் பார்க்குறோம் சார். அந்த வக்கீல் கையில காலில் விழுந்தாவது என் பொண்ணுக்காக வாதாட சொல்றேன் சார். அவர் பேரை சொல்லுங்க சார். அவர் பேரு அருணாச்சலேஸ்வரன். சார், அவர் ஊரு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர்னு வக்கீலா? சார், திருவண்ணாமலையில இருக்கிற சிவன் பேர் தானே அருணாச்சலேஸ்வரர். அவர் சாமியாச்சே. அந்த சாமியால தான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும். ஏன்னா உங்க பொண்ணுக்கு எதிராக ஆதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் சார். இது சாதாரண வக்கீலால வாதாடி ஜெயிக்கிற கேஸ் கிடையாது. அந்த கடவுளே வாதாடி ஜெயிக்கிற கேஸ். போங்க, போய் அவர் காலை பிடிங்க சார். அவர் மட்டும்தான், அவர் தான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும். நான் எப்படி உன் ஃபோன் எடுக்கிறது சுசி? ஃபோன் சத்தமே கேட்கல. சத்தம் கேட்டா எடுக்க மாட்டேனா? ஆமா, அவ யாரு? உன்னை ஃபாலோ பண்ணானே, அவனுக்கும் உனக்கும் என்ன தகராறு? கொடுக்கல் வாங்கலையா இல்ல பொண்ணு மேட்டர்லையா?